இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக். இது உங்களுடைய கேரளா லாட்டரி கேசர் சேனலில் திரும்ப உங்களெல்லாம் சந்திக்கிறதில் மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி 13ஆம் தேதி 12வது மாதம் 2024 நிர்மல் என்ஆர் 410 அதுக்குரிய கேசிங் தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்குரிய ரிசல்ட் பார்த்திங்கன்னா 324க்கு 089 அப்படி சொல்லிட்டு கணக்கு வந்துருச்சு. அதே மாதிரி 324 அப்படிங்கிறது இந்த மாதத்துலேயே 325 இருக்குது, அதுக்கு 829 இருக்குது. ஆனால் அவன் அப்படி பேட்டர்னில் எடுக்கலை. 324க்கு 083க்கு 0 2க்கு 8 4க்கு 9 அப்படி சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்மளுக்கு நேற்று சீபோர்டில் எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு ரிப்பீட்டடான இது வரல. நம்மளுக்கு 9 அப்படிங்கிறது இந்த நம்பர் அப்படியே சொல்லிட்டு நம்மளுக்கு சீபோர்டில் இறங்கிடுச்சு. ஓகே, இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்கலாம், என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி சுருக்கமாக சொல்லப்போனால் 089 அப்படிங்கிற கெஸ்ஸிங் இதுக்கு 089 அப்படின்னா நம்மளுக்கு 989 அப்படி சொல்லிட்டு இங்கே இருக்குது. இதுக்கு 612 எப்படின்னா 561 அங்கே ரிசல்ட் வந்துச்சா, 561 அப்படிங்கிறது ரிசல்ட் வந்துச்சு. அந்த 561க்கு 324ன்னு வச்சுட்டான். நம்மளுக்கு 561 பக்கத்தில் 698 இந்த இடத்துல 269 அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இதில் வரல, கணக்கில் வரல. ஸோ இப்போ 089 அப்படிங்கிற கணக்கில் எடுக்கும்போது நம்மளுக்கு 1க்கு 2 0 நாளைக்கு திருப்பி இப்படி ரிப்பீட் ஆகலாமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்குது. எப்படின்னா 819 இருக்குது, 928 இருக்குது. 1க்கு 2னா 0வுக்கு 1 198 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் எடுத்துங்க. ஆனால் இதில் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு வேளை 198 0க்கு 1 8க்கு 9 9க்கு 8 அப்படி சொல்லிட்டு ஒரு வேளை வரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு 324க்கு 089 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 324க்கு 089. சரி, இந்த கணக்குலேயும் நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு இன்றைக்கி 6089 அப்படிங்கும்போது 6089 இந்த போன மாதத்தில் 8427 ஓகேங்களா. இங்கே 324 அப்படிங்கும்போது 4க்கு 8னா நம்மளுக்கு இந்த இடத்துல எப்படி வந்திருக்குன்னா 7க்கு 8ங்கிறப்போ 4க்கு 5 735 வரணும் நேற்று ரிசல்ட்டு. ஆனால் என்ன பண்ணிட்டான்னா 089ன்னு வச்சுட்டான். ஓகே, ஸோ இப்போ 089 அப்படிங்கும்போது 989 இருக்குது. 0 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை 9க்கு 6 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு 0வுக்கு ஒரு வேளை 7 1 2 712 வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் சப்போஸ் இருந்தால் எடுத்துங்க. 712 என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஓகேங்களா. சரி, பிசியை பொறுத்த வரைக்கும் எப்படி கணக்கில் வருது அப்படின்றத பார்ப்போம். இந்த இடத்துல நான் நேற்று இந்த இடத்துல சொன்ன மாதிரி இது அப்படியே திருப்பி வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் 89ன்னு வச்சுட்டாங்க. எப்படின்னா 4க்கு 9 2க்கு 8 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு எப்படி கணக்கு வருது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இன்றைக்கி என்னென்னா ஒரு வேளை இன்றைக்கி சீபோர்டு 2 வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 89 நம்மளுக்கு 89
பிசி 89 அப்படிங்கும்போது என்ன மாதிரி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டுக்கு 4 பவரில் வச்சு நம்மளுக்கு வந்து 9க்கு அப்படின்னா ஒரு வேளை இந்த 4 திருப்பி ரிப்பீட் ஆகுனாலும் ஆகலாம். அப்படி இல்லைன்னா 8க்கு 4, 9க்கு கிராஸில் 2, இங்கே 3, இங்கே 4. இது எல்லாமே 9க்குரிய பவருக்குரிய நம்பர் தான். அப்படிங்கும்போது ஒரு வேளை 9க்கு 5 கூட வரலாம். 44, 45 பிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, அடுத்தது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 712ன்னு சொல்லியிருக்கேன். அப்படிங்கும்போது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இது உங்களோட கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்மளுக்கு 089 ஒரு வேளை ஜனவரி மாதத்தில் கொஞ்சம் கிளிக் ஆகுதா, ஒரு தடவை பார்க்குறதுல தப்பு இல்லை, ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். 089 089க்கு அதுக்கு வந்து 262 262 அப்படிங்கும்போது சி போர்டில் 2 கன்ஃபார்ம் நண்பர்களே. 200 சி போர்டில் எனக்கு தெரிஞ்சு 2 கன்ஃபார்ம். 262 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நான் இன்றைக்கி கொடுத்ததில் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 712 கொடுத்துருக்கேன், 198, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 262 உங்கள் கெஸ்ஸிங்கில் எதாவது எடுத்துங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது, உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுத்துங்க. 2ம் 7ம் ஆல் போர்டில் ஸ்ட்ராங். ஓகேங்களா? நான் பிசி ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதுதான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் இப்போதைக்கு இருக்கிறது. மிஷின் நம்பர் வர வச்சும் நான் கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம் அப்படிங்கிறது எனக்கும் தோணுது. ஏன்னா மிஷின் நம்பர் வச்சு தான் நேற்று அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது எனக்கு என்னோடய நாலேஜுக்கு அது தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் இது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்தாலும் எடுத்துங்க. 089 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே கிராஸாக இங்கே வர்றது அப்படிங்கிற பேட்டர்ன் வரல. அவன் நீட்டாக எங்கேருந்து முடிச்சிட்டானா, நேற்று மிஷின் நம்பரை வச்சு முடிச்சிட்டான். 3க்கு 0, 2க்கு 8, 4க்கு 9, 1க்கு 6 ஃபுல்லாகவே மிஷின் நம்பரில் தான் வந்திருக்குது. எங்கேயுமே கூட்டல் கழித்தல் வரல, மைனஸாக எங்கேயுமே வரல, அதே நம்பர் அப்படியே இறங்கலை. ஃபுல்லாகவே நேற்று தெளிவாகவே நம்மளுக்கு வந்து மிஷின் நம்பரை வச்சு அடிச்சிட்டான். ஓகேங்களா? அதுதான் வந்து அதே மாதிரி இன்றைக்கும் எப்படி அடிப்பான் அப்படிங்கிறது இப்போதைக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்கிறது தான். வாட்ஸ்அப்பில் விருப்பம் இருந்தால் நீங்கள் கெஸ்ஸிங் நம்பர் வாங்கிக்கலாம். அதுக்கு 200 நான் சார்ஜ் பண்ணுறேன். நம்பர் வந்து 8610144122 இந்த நம்பர் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதில் வாங்கிக்கலாம், வெற்றியும் வாங்கிடலாம் அப்படிங்கிறது இருக்குது. பார்க்கலாம் திரும்ப அடுத்த வீடியோவில் எப்படி நம்மளுடைய வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் இப்போதைக்கு என்னுடைய கெஸ்ஸிங். அனைவரும் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் மூலியமாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைய நாள் இனிய நாளாகவே அமையும். வெற்றி கண்டிப்பாக தேடி வரும். ஓகேவா? இன்னையிலேருந்து இந்த வரக்கூடிய இந்த 2 நாட்கள் கொஞ்சம் கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள், நிறையா வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அட்வைஸாக சொல்கிறேன். கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வின்னிங்கோட சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் இருங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்ன சொல்கிறேங்கிறது ஜஸ்ட்டு கேட்டுங்க. அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில ட்ரிக்கு. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும், அதை ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறது தப்பு இல்லை. இந்த கணிப்புகள் அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் கேரளா. கெஸ்ஸிங் நம்பர் தேவைப்படுறவங்க 2:30 மணிக்கு அதுக்கு நான் 200 சார்ஜ் பண்ணுறேன். விருப்பம் இருக்க நண்பர்கள் வரலாம். நன்றி, வணக்கம்.